ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஃப்ரெண்ட் முத்துராஜ ராஜேந்திரன். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் பார்த்துருக்கோம். பட் டெரஸ் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணியும் நமக்கு கீழே தண்ணி இறங்குது. நிறைய டேம்னஸ் எல்லாமே வீட்டில் வால் ஃபுல்லாமே இருக்குது, பில்லரில் ஃபுல்லாமே கிராக்ஸ் இருக்குது, அந்த பில்லர் பீம் இதிலேருந்து நிறைய வாட்டர் லீக்கேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம அந்த பீமில் ட்ரில் பண்ணி பம்பிங் பண்ண போகிறோம். ஸோ கிரவுட்டிங்கை மிக்ஸ் பண்ணி நம்ம கிரவுட் இன்ஜெக்ஷன் சொல்லுவோம். அந்த கிரவுட்டை நம்ம உள்ளே இன்ஜெக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த பீமில் எங்கெங்கெல்லாம் கிராக்ஸ் இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்குதோ, அது எல்லாத்தையும் இது உள்ளே போய் ஃபில் ஆகும். ஸோ அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி காங்கிரீட் பில்லர் பீம் இந்த மாதிரி இடத்துல நிறைய கிராக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதில் தான் நம்ம ட்ரில் பண்ணி நம்ம நாசில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் அதிகமாக இருக்குது, அதில் நம்ம கோட்டிங் பண்ணாலும் சரி இருக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணுற இடத்துல நம்ம ஃபுல்லாமே நாசில் ஃபில் பண்ணிடலாம். அந்த கிராக்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணணும். முக்கியமாக அது பில்லர் பீம் இந்த மாதிரி இடத்துல பண்ண போகிறோம். ஸோ இந்த போஸ்டிக் பிளக் லீக் இது ஃபாஸ்ட் செட்டிங் சிமெண்ட்டு. ஸோ இதை வச்சு நம்ம நாசில் ஃபிக்ஸ் பண்ண எல்லா இடத்துலையும் நம்ம பிளக் பண்ணுறோம். பம்ப் பண்ணுறப்ப அந்த நாசில் வழியாக கூட லீக் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேப் எல்லாம் அடைக்கிறதுக்கு தான் அந்த பிளக் லீக்கு. ஸோ இதான் பம்பிங் மிஷினு. ஸோ இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கனெக்ஷன் கொடுத்துட்டு தென் கீழே ஒரு பாக்ஸில் கிரவுட் அட்மிக்ஸ் வரும் நம்ம இதில் போஸ்டிக்கில். ஸோ அதையும் நம்மளோட 475 மிக்ஸ் பண்ணி சிமெண்ட்டோட மிக்ஸ் பண்ணி நம்ம இதில் ஊற்றிட்டு நம்ம பம்ப் பண்ணுறோம். ஸோ இப்படி பம்ப் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஃபில் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒவ்வொரு இடத்துலேருந்து ஊற்று மாதிரி வருது. ஸோ அந்த ஹோல் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நம்ம போஸ்டிக் பிளக் லீக் வச்சு அப்படியே அரெஸ்ட் பண்ணுறோம். ஸோ இது ஃபாஸ்ட் செட்டிங்னால அந்த ஓட்டை டக்குன்னு அடைஞ்சிரும். கொஞ்சம் குயிக்காக ட்ரை ஆகிடும் அது. ஸோ இதை மாதிரி எங்கெங்கெல்லாம் அது லீக் ஆகிட்டு வருதோ அது எல்லாத்தையும் நம்ம அடைக்கிறோம். ஸோ பம்ப் பண்ண நிறைய மெட்டீரியல் உள்ளக்க ஏறுது அப்படின்னா, அது பார்த்து நிறைய டெப்த்தாக போய்கிட்டு இருக்குது, கிராக்ஸ் ரொம்ப இருக்குது, எங்கெங்கெல்லாம் ஹோல்ஸ் இருக்கோ அது எல்லாமே தேடி போய் இது அரெஸ்ட் ஆகுது அப்படின்னு கூட அர்த்தம். ஸோ அது எல்லாமே நம்ம அடைச்சிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஸோ இது ஃபுல்லாமே மேலே இருந்து நம்ம பண்ணியிருக்கோம். மாடியில் இருந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது லீக்கு இந்த வருது பார்த்திங்களா. ஸோ இது எல்லாமே பிளக் லீக் வச்சு அடைச்சிட்டு தென் அதுக்கப்புறம் நாசில் ஃபுல்லாமே அடைச்சிடுறோம். பிளக் லீக் வச்சு ஃபுல்லாமே அடைச்சிடுறோம். ஸோ இது கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ட்ரை ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிடும். ஸோ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கட்டிங் மிஷின் போட்டு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளீன் சர்ஃபேஸ் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே பண்ணுறோம். வீட்டுக்குள்ளேயும் இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருந்தது, பீமில் ஃபுல்லாமே லீக்கேஜ் இருந்தது. ஸோ அதில் ஃபுல்லாமே நம்ம நாசில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், நீங்களே பார்க்குறீங்க. ஸோ இப்போ நாசில் உங்களுக்கு இதில் லீக்கேஜ் தெரியுது இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம பம்ப் பண்ணுறோம், லீக் ஆகுது. ஸோ இது எப்படி இருக்குது பாருங்கள், ஒரு பாலிமரம் சிமெண்ட்டு மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல திக்னஸான ஒரு கண்டென்ட்டாக மாறிடுது. ஸோ இதை நம்ம தட்டின்னு செக் பண்ணி பார்க்குறோம், நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலாக இருக்குது. ஸோ இதுதான் உள்ளே போய் அரெஸ்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நிறைய பில்லரில் நிறைய வீட்டில் நம்ம பார்த்துருப்போம், நிறைய கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் எல்லாமே பார்த்துருப்போம். பில்லர் பீம் இந்த மாதிரி காங்க்ரீட்டில் நிறைய கிராக்ஸ் இருக்கும், நிறைய ஹோல்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பக்கமாக வெயிட்டேஜில் அப்படியே தண்ணி இறங்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி உள்ள டேம்னஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். நம்ம அதுக்கு அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதிலே பாலியூத்திரின் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஹைட்ராலிக் வச்சு பண்ணலாம். ஸோ நம்ம எல்லாமே இப்போ நம்ம மேனுவலாக பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய மிஷினரிஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த கிராக்ஸ் எல்லாமே ஃபில் ஆகிட்டு தண்ணி அதுக்கப்புறம் அது உள்ள இறங்காத அளவுக்கு இதை செட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் ஃபியூச்சரில் எந்தெந்த வீடியோலாம் உங்களுக்கு பண்ணணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அது எல்லாமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.